இன்னைக்கு பதிவில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில கோவில்கள் உண்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த நட்சத்திரம் எடுத்தாலும் சரி, பூராட நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள்னு சில உண்டு. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள்னு சில உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு செய்கிற போது, அதுவும் முக்கியமாக அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், உயர்வு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோயிலை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சென்னை பக்கத்துல சித்துக்காடு தாத்திரீஸ்வரர் கோவில். அம்பாளுக்கு ரொம்ப அழகான திருநாமம் பூங்குழலி, ரொம்ப அழகான பேர் அம்பாளுக்கு. இந்த கோவில் அது ஏன் சித்துக்காடு அப்படின்னா, நிறைய சித்தர்கள் வாழ்ந்த ஊர், வாழ்ந்த இடம். அது சித்தர்காடு என்பதுதான் காலப்போக்கில் சித்துக்காடு என்று மாறியது. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் யாராவது இருந்தால், உங்களுக்கு ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள்னு ஒண்ணு வரும்ல. இப்போ நீங்க வைகாசி மாசம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்திருந்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள். வழக்கமா எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும் வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா நாங்க ஆங்கில தேதிப்படி கொண்டாடுறோமே, தப்பு இல்லைன்னா தப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லாருமே ஆங்கில தேதிப்படி தான் பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, நல்ல தாராளமா கொண்டாடுங்க. கூடவே நீங்க பிறந்த மாசத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அன்றைக்கு நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யற ஒரு வழக்கத்தையும் வச்சுக்கணும். அப்படி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள் வருகிற போது, அல்லது இல்லை ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள்லாம் நம்ம போக முடியாது, நீங்கள் நாங்கள் சென்னை வரைக்கும் வந்திருக்கிறோம், 2 நாளில் சுவாதி நட்சத்திரம் வருது, அன்னைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இல்லை சுவாதி நட்சத்திரமும் இல்லை, நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊர் பக்கத்தில் வந்திருக்கிறேன், சுவாதி நட்சத்திரம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு, நான் இப்போ போய் வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கோ, அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பிறந்த நாள் வருகிற போதோ, அல்லது உங்களால எப்போ முடியுமோ அதை நீங்க போய் வழிபாடு செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய தாத்திரீஸ்வரர் கோவில். வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.